ஊர் செல்வதற்காக சென்னையிலிருந்து புறப்பட்ட தென் மாவட்ட மக்கள். தாம்பரத்தில் ரயில் நிலையத்தில் அலைமோதும் பயணிகள் கூட்டம். சொந்த ஊர் செல்லும் மக்களால் சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் மக்கள் கூட்டம். முன்பதிவு செய்யாதவர்களுக்கும் பேருந்து வசதி ஏற்பாடு. தீபாவளிக்காக தென் மாவட்டங்களுக்கு செல்வோரால் சிங்கப்பெருமாள் கோவில் பகுதியில் போக்குவரத்து நெரிசல். கேளம்பாக்கம் முதல் கூடுவாஞ்சேரி வரை மெதுவாக அணிவகுத்து செல்லும் வாகனங்கள். தீபாவளியையொட்டி தாம்பரம் செங்கோட்டை இடையே இன்று முதல் 20ஆம் தேதி வரை சிறப்பு ரயில் இயக்கம். சென்னை எழும்பூரிலிருந்து மதுரைக்கு இன்றும் நாளையும் முன்பதிவில்லா சிறப்பு ரயில். சென்னை தியாகராய நகரில் புத்தாடைகள் வாங்க குவிந்த மக்கள். கடைசி கட்ட ஷாப்பிங் விறுவிறுப்பு. தீபாவளிக்கு புத்தாடை வாங்க மதுரை விளக்குத்தூணில் குவிந்த மக்கள். நெல்லையில் அதிரசம், கைமுறுக்கு உள்ளிட்ட பாரம்பரிய பலகாரங்களின் விற்பனை விறுவிறுப்பு. சிவகாசியில் இறுதிக்கட்ட பட்டாசு விற்பனை தீவிரம். இரவில் வெடிக்கும் வானவெடிகளை வாங்க மக்கள் ஆர்வம் காட்டுவதால் தட்டுப்பாடு. ஆம்னி பேருந்துகளில் உரிமையாளர்கள் நிர்ணயித்த கட்டணத்தை விட கூடுதல் கட்டணம் வசூல். சென்னையிலிருந்து மதுரை செல்ல 8555 ரூபாய் வரை வசூலிக்கும் பேருந்து. தீபாவளியையொட்டி விமானங்களில் இன்றும் நாளையும் பயண கட்டணம் 6 மடங்காக உயர்வு. 3000 ரூபாய் கட்டணம் 18,000 ரூபாய் வரை உயர்வு. தீபாவளிக்கு மறுநாளான செவ்வாய்க்கிழமை விடுமுறை வழங்க வேண்டும். அரசுக்கு பொதுமக்கள் கோரிக்கை. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. மதுரை, தேனி, திருப்பூர், நீலகிரி, கோவை உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் கணிப்பு. தீபாவளியன்று நீலகிரி, கோவை, தேனி, விருதுநகர் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. ராமநாதபுரம், தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் கனமழை பெய்யும் என கணிப்பு. தீபாவளியையொட்டி தலைநகர் டெல்லியில் கடும் போக்குவரத்து நெரிசல். சொந்த ஊர்களுக்கு மக்கள் புறப்பட்டதால் டெல்லி, உத்தரப்பிரதேசம், டெல்லி, ஹரியானா சாலைகளில் அணிவகுத்து நிற்கும் வாகனங்கள். சென்னையில் ஒரே நாளில் சவரனுக்கு 2400 ரூபாய் உயர்ந்த ஆபரண தங்கத்தின் விலை. 1 கிராம் தங்கத்தின் விலையும் முதல் முறையாக 12,000 ரூபாயை கடந்தது. ஆணவ படுகொலையை தடுப்பதற்கான சட்டமியற்ற பரிந்துரைகளை வழங்க ஆணையம். ஓய்வு பெற்ற நீதிபதி KN பாஷா தலைமையில் குழு அமைக்கப்படும் என பேரவையில் முதலமைச்சர் அறிவிப்பு. 10% தேர்தல் வாக்குறுதிகளை கூட திமுக அரசு நிறைவேற்றவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. எல்லாத்துக்கும் உருட்டு கடை அல்வா கொடுக்கிறேன், வாங்கி பாருங்க. உருட்டு கடை அல்வா இந்த அரசாங்கத்தில் இப்படிப்பட்ட அல்வா தான் கிடைக்கும். பலரை ஏமாற்றி கட்சியை கைப்பற்றியவர்தான் EPS என அமைச்சர் சிவசங்கர் பதிலடி. ஒரு அல்வா பாக்கெட்டை வைத்துக் கொண்டு அதை வைத்து கதை விட்டிருக்கிறார். உருட்டு கடை அல்வா என்றெல்லாம். அவர்தான் இன்றைக்கு திருட்டுக்கடை பழனிசாமியாக இருக்கிறார். ஐப்பசி மாத பூஜைகளுக்காக திறக்கப்பட்டது சபரிமலை நடை. துவாரபாலகர் சிலைகளில் தங்க முலாம் பூசப்பட்ட கவசம் பொருத்தம். தென்கொரியாவில் பிரம்மாண்டமாக நடைபெற்ற விமான கண்காட்சி. வானில் சாகசங்களை நிகழ்த்திய போர் விமானங்கள். சொந்த ஊர் செல்வதற்காக சென்னையிலிருந்து புறப்பட்ட தென் மாவட்ட மக்கள். தாம்பரத்தில் ரயில் நிலையத்தில் அலைமோதும் பயணிகள் கூட்டம். சொந்த ஊர் செல்லும் மக்களால் சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் மக்கள் கூட்டம். முன்பதிவு செய்யாதவர்களுக்கும் பேருந்து வசதி ஏற்பாடு.
தீபாவளிக்காக தென் மாவட்டங்களுக்கு செல்வோரால் சிங்கப்பெருமாள் கோவில் பகுதியில் போக்குவரத்து நெரிசல். கேளம்பாக்கம் முதல் கூடுவாஞ்சேரி வரை மெதுவாக அணிவகுத்து செல்லும் வாகனங்கள். தீபாவளியையொட்டி தாம்பரம் செங்கோட்டை இடையே இன்று முதல் 20ஆம் தேதி வரை சிறப்பு ரயில் இயக்கம். சென்னை எழும்பூரிலிருந்து மதுரைக்கு இன்றும் நாளையும் முன்பதிவில்லா சிறப்பு ரயில். சென்னை தியாகராய நகரில் புத்தாடைகள் வாங்க குவிந்த மக்கள். கடைசி கட்ட ஷாப்பிங் விறுவிறுப்பு. தீபாவளிக்கு புத்தாடை வாங்க மதுரை விளக்கு தூணில் குவிந்த மக்கள். நெல்லையில் அதிரசம், கைமுறுக்கு உள்ளிட்ட பாரம்பரிய பலகாரங்களின் விற்பனை விறுவிறுப்பு. சிவகாசியில் இறுதிக்கட்ட பட்டாசு விற்பனை தீவிரம். இரவில் வெடிக்கும் வானவெடிகளை வாங்க மக்கள் ஆர்வம் காட்டுவதால் தட்டுப்பாடு. ஆம்னி பேருந்துகளில் உரிமையாளர்கள் நிர்ணயித்த கட்டணத்தை விட கூடுதல் கட்டணம் வசூல். சென்னையிலிருந்து மதுரை செல்ல 8555 ரூபாய் வரை வசூலிக்கும் பேருந்து. தீபாவளியையொட்டி விமானங்களில் இன்றும் நாளையும் பயண கட்டணம் 6 மடங்காக உயர்வு. 3000 ரூபாய் கட்டணம் 18,000 ரூபாய் வரை உயர்வு. தீபாவளிக்கு மறுநாளான செவ்வாய்க்கிழமை விடுமுறை வழங்க வேண்டும். அரசுக்கு பொதுமக்கள் கோரிக்கை. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. மதுரை, தேனி, திருப்பூர், நீலகிரி, கோவை உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் கணிப்பு. தீபாவளியன்று நீலகிரி, கோவை, தேனி, விருதுநகர் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. ராமநாதபுரம், தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் கனமழை பெய்யும் என கணிப்பு. தீபாவளியையொட்டி தலைநகர் டெல்லியில் கடும் போக்குவரத்து நெரிசல். சொந்த ஊர்களுக்கு மக்கள் புறப்பட்டதால் டெல்லி, உத்தரப்பிரதேசம், டெல்லி, ஹரியானா சாலைகளில் அணிவகுத்து நிற்கும் வாகனங்கள். சென்னையில் ஒரே நாளில் சவரனுக்கு 2400 ரூபாய் உயர்ந்த ஆபரண தங்கத்தின் விலை. 1 கிராம் தங்கத்தின் விலையும் முதல் முறையாக 12,000 ரூபாயை கடந்தது. ஆணவ படுகொலையை தடுப்பதற்கான சட்டமியற்ற பரிந்துரைகளை வழங்க ஆணையம். ஓய்வு பெற்ற நீதிபதி KN பாஷா தலைமையில் குழு அமைக்கப்படும் என பேரவையில் முதலமைச்சர் அறிவிப்பு. 10% தேர்தல் வாக்குறுதிகளை கூட திமுக அரசு நிறைவேற்றவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. எல்லாத்துக்கும் ஒரு உருட்டு கடை அல்வா கொடுக்கிறேன், வாங்கி பாருங்க. உருட்டு கடை அல்வா இந்த அரசாங்கத்தில் இப்படிப்பட்ட அல்வா தான் கிடைக்கும். பலரை ஏமாற்றி கட்சியை கைப்பற்றியவர்தான் EPS என அமைச்சர் சிவசங்கர் பதிலடி. ஒரு அல்வா பாக்கெட்டை வைத்துக் கொண்டு அதை வைத்து கதை விட்டிருக்கிறார். உருட்டு கடை அல்வா என்றெல்லாம். அவர்தான் இன்றைக்கு திருட்டுக்கடை பழனிசாமியாக இருக்கிறார். ஐப்பசி மாத பூஜைகளுக்காக திறக்கப்பட்டது சபரிமலை நடை. துவாரபாலகர் சிலைகளில் தங்க முலாம் பூசப்பட்ட கவசம் பொருத்தம். தென்கொரியாவில் பிரம்மாண்டமாக நடைபெற்ற விமான கண்காட்சி. வானில் சாகசங்களை நிகழ்த்திய போர் விமானங்கள்.